ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் 2 ஸ்டார் செலக்ட் பண்ணும்போது 2/5 ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வேறு என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கணும் அந்த ப்ராப்ளமில் நம்ம ஹாவர் பண்ணும்போது கூட இந்த ஸ்டார்ஸோட கலர்ஸை வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அந்த ஹவர் பண்ணுறதை எடுத்துட்டிங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து போயிடும். அதுவே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4 ஸ்டாருக்கும் வந்து அப்படியே கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிடும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 4 ஸ்டார்லேருந்து மறுபடியும் பேக்கில் போகணுன்னாலும் போகலாம். நீங்கள் எப்படி வெப்சைட்லாம் வந்து ஸ்டார் ரேட்டிங் ஆட் பண்ணுவீங்களா? ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோதான் ஓவர்வியூ. வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கோட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டூடியோ கோடு எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கோட் எடிட்டர் வந்து கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புது ஃபைல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி புது ஃபைல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ 3 நியூ ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா index.html. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா styles.css. அப்புறம் 3வது ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா script.js. ஓகேங்களா? ஸோ index.html வந்து ஃபஸ்ட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிஃபால்ட்டான இண்டெக்ஸ் HTML கோட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் Shift+! கிளிக் பண்ணிட்டு என்ட்ரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஃபால்ட்டான அந்த HTML கோடு வந்து நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ டைட்டில் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலையும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலுக்கு கீழே வந்து லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இந்த ஹெச்ஆர்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா styles.css அதை வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டை நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த பாடி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும் ஜாவாஸ்கிரிப்டை. ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி அதை கொடுத்துட்டு script.js அடுத்த வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம HTMLோட script.jsையும் styles.csையும் வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னொன்று வந்து லிங்க் பண்ணோம். ஃபாண்டாசம்னு ஒன்று இருக்குது ஒரு வெப்சைட்டு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம ஃபாண்டாசமில் வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபாண்டாசம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபாண்டாசமை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாண்டாசன் சிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கூகுள் இல்லை மைக்ரோசாஃப்ட் பிங்கில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து CDNJS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அது அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஹெச்ஆர்எஃப்குள்ளே மறுபடியும் வந்து நீங்கள் இந்த ஃபாண்டாசமோட சிடிஎன் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம HTMLல வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாடி டேக்குள்ளே ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ div ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அது உள்ளே வந்து கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து h1 டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ h1 டேக்கில் என்ன வரப்போகுதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங்னு இருக்குல்ல. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சைட் பை சைடு பார்த்துட்டே வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ரைட் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய அவுட்புட்டு. இப்போ நம்ம டைப் பண்ணுறது வந்து எங்கே டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கீழே கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கோ லைவ் வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு லெஃப்ட்டில் ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ லைவ் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வாட்டி இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த விஎஸ் கோடை வந்து ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக
நம்ம இங்கே என்ன கோட் பண்ணுறோமோ அது வந்து ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம H1 டேக் வந்து கோட் பண்ணியிருக்கோம்ல, ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங் சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிவ்வை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த H1 கீழேயே ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை ஓப்பன் பண்ணி ஒரு டிவ்வை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டார் ரேட்டிங்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து இந்த ஐயை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஃப்ஏஎஸ், எஃப்ஏ ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்டாஸை நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து ஃபேஸ் ஸ்டார்னு கொடுத்தாலே எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். எல்லாமே ஃபாண்டாசம்லேருந்து இம்போர்ட் ஆகிறது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டேட்டா ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 5 வரைக்கும் நான் டேட்டா ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம யூனிக்காக எல்லா ஸ்டாரையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டேட்டா ரேட்டிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரேட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ ரேட்டிங் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 3/5 இந்த மாதிரிலாம் டிஸ்பிளே ஆகுதுல. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து HTML வந்து ரைட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த டிவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கீழே வந்துட்டு ஸோ பி டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பி டேக்குள்ள கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரேட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரேட்டிங் டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ரேட்டிங் இஸ் கோலன் கொடுத்துட்டு இந்த ஸ்பேன் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இது உள்ளே வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ ரேட்டிங் வேல்யூ வந்து இந்த கிளாஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் 0/5ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏன்னா இனிஷியலாக வந்து 0/5 தான் இருக்க போகுது. நம்ம யூசர் அதை கிளிக் பண்ண தான் அந்த ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம HTML ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் இந்த HTMLக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம styles.cssக்கு வந்து வந்துடுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குளோபல் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குளோபல் ஸ்டைலிங்னா என்னென்னா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டில் அவுட்புட்டில் பாருங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலெலாம் கொஞ்சம் மார்ஜின் பேடிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ அதனால் மார்ஜின் வந்து 0, பேடிங் 0 இந்த மாதிரி கொடுத்தனா பாருங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு டாப் மோஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டிஃபால்ட்டாக இருக்க மார்ஜின் பேடிங் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பாடி வந்து கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் அப்படி இல்லைன்னா சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணிடும், அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணிடும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் பார்த்தாலும் வெர்டிகலாக பார்த்தாலும் சென்டரில் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ மின் ஹைட் வந்து 100 VH. ஸோ நம்ம ஃபுல் வியூ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மினிமம் ஹைட்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா F0 சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம பாடிக்கு வந்து இப்போ ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா index.htmlல நம்ம பாடிக்குள்ளே ஃபஸ்ட்டு கண்டெய்னர் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டெய்னருக்கு என்ன ஸ்டைல்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்டு இந்த ரேட்டிங் எல்லாமே வந்து சென்டரில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் இதுக்கு வந்து ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பாடியோட பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டு தனியாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேடிங் ஈக்குவல் டு 2 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 ரெம்னா 16 px, ஸோ 2 ரெம்னா 32 px. ஸோ இப்போ இந்த கார்டுக்கும் இந்த லெட்டர்ஸு இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அதுதான் பேடிங்கு. ஸோ பேடிங் வந்து 32 px, அதாவது 2 ரெம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து 10 px. ஸோ இந்த கார்டில் வந்து பாருங்கள் எட்ஜு வந்து ஷார்ப்பாக இல்லை, கொஞ்சம் வந்து ரவுண்டாக இருக்குது. ஸோ அது ஏன்னா நம்ம பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து தெரியும் பாருங்கள் இந்த கார்டை சுற்றி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம கண்டெய்னரோட ஸ்டைலிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம H1க்கு வந்து ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ H1 என்னது, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங்கிறது தான் H1 டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் 2 ரெம்மு. அப்புறம் கலர் வந்து #333 ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப டார்க் பிளாக்காக இல்லாமல் கொஞ்சம் சட்டில் பிளாக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்டார் ரேட்டிங் வந்து எதை குறிக்குதுன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார்ஸோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். 2.5 ரெம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து 1 ரெம் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஸ்டாருக்கும் இந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இதுக்கும் கேப் இருக்கிறதுனால கேப் கொடுக்கணுன்றதுனால 1 rem வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிடிடி கலருக்கு வந்து மாற்றிடும். ஸோ ரொம்ப லைட் கிரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படி மாற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு கர்சர் வந்து பாயிண்டராக வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து ஹாவர் பண்ணும்போது பாயிண்டர் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் கலர் வந்து 0.2 செகண்ட்ஸ் ஈஸ் ஓகேங்களா? ஸோ கலர் வந்து டிரான்சிஷன் ஆகிறது வந்து 0.2 செகண்ட்ஸில் வந்து நடக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ஸ் வந்து அதை ஹாவர் பண்ணும்போதும் அதை வந்து ஆக்டிவாக இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஹாவர் பண்ணும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் தனியாக நம்ம கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம அவுட்புட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம அவுட்புட்டில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதுக்கெலாம் வந்து காமிக்குது ஹாவர் பண்ணும்போது கலர்ஸு. ஸோ இந்த கோடில் வந்து நம்ம இன்னும் ஜாவாஸ்கிரிப்டே கிரியேட் பண்ணாததுனால இங்கே எதுவும் காமிக்கல. ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து ரேட்டிங் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டிங் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாக போல்டாக மாறி இருக்கு. கலர் வந்து கொஞ்சம் கிரேவாக மாறி இருக்கு. ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் 1.2 ரெமாக மாற்றிருக்கேன். அதே மாதிரி கலரும் வந்து பார்த்தீங்கன்னா #666க்கு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டைல்ஸு. ஸோ HTML, CSS பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி நம்ம கோட் பண்ணி இந்த அவுட்புட்டை வந்து ஃபங்க்ஷனலாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாம் கண்டென்ட் வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டாம் கண்டென்ட் டாக்குமெண்ட் ஈவெண்ட் லிஸ்னர் டாம் கண்டென்ட் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சில ரெஃபரன்ஸ் வேரியபிள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ இதில் இதை என்ன ஹோல்ட் பண்ண போகுதுன்னா document.query selector all of .fa stars, அதாவது எல்லா ஸ்டார்ஸையும் வந்து இந்த ஸ்டார்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேட்டிங் வேல்யூ. ஸோ இது என்ன ஹோல்ட் பண்ண போகுதுன்னா இந்த ரேட்டிங்கோட வேல்யூ. ஸோ நம்ம HTML கொடுத்துருப்போம்ல இந்த ரேட்டிங் வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்ண போது நம்ம இந்த ரேட்டிங் வேல்யூன்ற வேரியபிள். ஸோ அடுத்து வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ யூசர் வந்து கிளிக் பண்ண தான் இந்த கரண்ட் ரேட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ஸை வந்து அப்டேட் பண்ண யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ ஃபங்க்ஷன் டு அப்டேட் ஸ்டார்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் ஸ்டார்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷனோட நேமு. ஸோ ரேட்டிங் வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ரேட்டிங் பற்றி எதுவும் சொல்லல, ரேட்டிங் வேரியபிளை பற்றி. ஸோ இனிமேல் ஃபர்தராக தான் அது வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அது ஒரு இன்புட்டாக வாங்கிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேட்டிங்கை இன்புட்டாக வாங்கிட்டு அதை என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஸ்டாராக வந்து இட்ரேட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஒரு ஸ்டார் வந்து அதோட இண்டெக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க போகுது. ஒன்றா இட்ரேட் பண்ண போகுது. ஸோ இட்ரேட் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் வேல்யூவோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து என்னது 0, 1, 2, 3, 4 அதுதான் ஒவ்வொரு ஸ்டாரோட இண்டெக்ஸு. ஸோ அது வந்து லெஸ் தென் ரேட்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரேட்டிங் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸ் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகும்? ஸோ ரேட்டிங் 3யாக இருக்கும்போது இண்டெக்ஸ் வந்து 0, 0, 1, 2 3 வாட்டி வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ 3 ஸ்டாரை வந்து அதை வந்து ஃபில் பண்ணும். ஸோ ஸ்டார் டாட் கிளாஸ் லிஸ்ட் ஆஃப் ஆட் ஆஃப் ஆக்டிவ். ஓகேங்களா? ஸோ 3 வாட்டி வந்து ஸ்டாருக்கு வந்து நம்ம ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஆக்டிவ் கிளாஸ் ஆட் ஆனால் என்ன ஆகும்? நம்ம ஸ்டைலிங்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஆக்டிவ் கிளாஸ் ஆட் ஆனால் நம்மளுக்கு கோல்டன் கலர் வந்து ஆட் ஆகணும் ஸ்டாரில் வந்து. ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம் இந்த லைனில். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆஃப் ஆக்டிவ் கிளாஸ். ஓகேங்களா? ஆக்டிவ் கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த ஸ்டார்லேருந்து. ஓகே, இதுதான் வந்து பேசிக்கலாக இந்த அப்டேட் ஸ்டார்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாரை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கலர்ஸ் வந்து ஆட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஒரு மெத்தடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் டு ஹேண்டில் ஸ்டார் ஹாவர். ஓகேங்களா? ஸோ ஹேண்டில் ஸ்டார் ஹாவர்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஈவெண்ட்டை வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஸோ இப்போ வந்து ரேட்டிங் சொல்லிட்டு அந்த வேரியபிள் வந்து இங்கே தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் டேட்டா செட் டாட் ரேட்டிங். ஓகேங்களா? எந்த பர்டிகுலர்
ஸ்டாரை வந்து நீங்கள் ஹவர் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா செட் ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இன்புட்டில் வந்து கொடுத்துருவோம்ல டேட்டா வந்து ரேட்டிங். ஸோ அந்த டேட்டா செட் ரேட்டிங்கை வந்து அது வந்து எடுத்து இந்த ரேட்டிங்கில் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த ரேட்டிங்கில் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஒரு ஸ்டாராக வந்து இட்ரேட் பண்ணும்போது வித் அதோட இண்டெக்ஸோட. ஸோ இட்ரேட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸ் வந்து ரேட்டிங்கோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த 4th ஸ்டார் மேலே ஹவர் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ ரேட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3 வரைக்கும் இட்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ரேட்டிங் வந்து 4ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இத்தனை வாட்டி இட்ரேட் ஆகி அத்தனை வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு வந்து ஹாவர்ன்ற கிளாஸ் வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ 5வது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹாவர்ன்றது ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா. 5வது ஸ்டாரில் ஒருவேளை இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ ஹாவர்ன்ற கிளாஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஸ்டாரில் வந்து, அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா. அதுதான் வந்து சிம்பிளாக வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார் மேலாம் ஹாவர் பண்ணாலே நம்மளுக்கு அந்த கோல்டன் வந்து ஆட் ஆகுது பாருங்கள், அந்த ஸ்டார் மேலே கோல்டன் கலர் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹாவர் எஃபெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டு ரிமூவ் ஹாவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஹாவர் ஸ்டார் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஸ்டாராக இட்ரேட் பண்ணிட்டு அந்த ஸ்டார் கிளாஸில் இருக்க ஹாவர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எதனா ஒரு கிளாஸ் வந்து ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணுற போது, ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம வந்து அப்டேட் ஸ்டார் பண்ணணும். ஸோ அப்டேட் ஸ்டார் கரண்ட் ரேட்டிங். ஸோ இப்போ கரண்ட் ரேட்டிங் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அப்டேட் ஸ்டார் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரன் ஆகி கடைசியாக இருக்க கவுண்ட் வரைக்கும் கரண்ட் ரேட்டிங் வரைக்கும் அந்த ஸ்டார்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ஸை வந்து கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ கிளிக் பண்ணிட்டு ரேட்டிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த கிளிக்கு மெத்தடை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டு ஹேண்டில் ஸ்டார் கிளிக்ஸ், ஓகேங்களா. ஸோ ஸ்டார் கிளிக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈவெண்ட்டை வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஸோ ஈவெண்ட்னா என்னது, இந்த கிளிக் ஈவெண்ட்டு தான். ஸோ கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட்டு. ஸோ கரண்ட் ரேட்டிங் ஈக்குவல் டு பார்சின்ட் ஆஃப் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் டேட்டா செட் டாட் ரேட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ கரெக்டாக எந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுறோமோ ஸோ அதை வந்து நம்ம அந்த பார்சின்ட் மெத்தடில் வந்து கிளிக் பண்ணுற டேட்டா செட் வேல்யூ வந்து இன்டிஜராக வந்து நம்ம கரண்ட் ரேட்டிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3rd ஸ்டாரை கிளிக் பண்ணுறோம். ஸோ கரண்ட் ரேட்டிங்கில் வந்து இப்போ 3ன்னு சொல்லிட்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ரேட்டிங் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேட்டிங் வேல்யூன்றது என்னது, இந்த கீழே இருக்கிறது. ஸோ இந்த 3/3ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரேட்டிங் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு கரண்ட் ரேட்டிங் என்னது, கரண்ட் ரேட்டிங் வந்து 3, ஓகேங்களா. ஸோ 3/5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம இந்த 3வது ஸ்டார் கிளிக் பண்ணும்போது 3/5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ கடைசியாக வந்து இதை நம்ம அப்டேட் பண்ணோம்ல, இங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆனால் அப்டேட் பண்ணுறதுக்காக அப்டேட் ஸ்டார்ஸ்ன்ற மெத்தட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் லாஸ்ட்டாக, ஓகேங்களா. ஓகே, இப்போ எல்லா மெத்தடும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் வேணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ஸ் வந்து கடைசியாக வந்து எல்லா ஸ்டாரையும் இட்ரேட் பண்ணுறோம். ஸோ இட்ரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாரை வந்து மவுஸ் ஹாவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹாவர் பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த ஹேண்டில் ஸ்டார் ஹாவர்ன்ற மெத்தடை ட்ரிகர் பண்ணும், ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மவுஸ் லீவ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹாவர் பண்ணி 4th ஸ்டாரை ஹாவர் பண்ணிட்டு லீவ் பண்ணுறீங்கன்னா இப்போ எனக்கு அந்த கலர் வந்து போயிடுது பார்த்தீங்களா. ஸோ அது ஏன்னா மவுஸ் லீவ் பண்ணும்போது நீங்கள் ஹேண்டில் ஸ்டார் லீவுன்ற மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ 3வதாக வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாரை வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் ஸ்டார் ஈவெண்ட்ற இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது வரைக்கும் வந்து இந்த கோல்டன் கலர் வந்து ஃபில் ஆகும் ஸ்டாரில். இந்த கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடு இவ்வளோ தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு என்ன கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.